கர்த்தருக்குள் பிரியமான அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் கர்த்தருடைய கரம் எந்த மனுஷனோடு கூட இருக்கிறதோ அவர்களை தேவன் அவருடைய சித்தத்தின்படி தான் நடத்துவார். நம்முடைய சித்தத்தின்படி வாழ்க்கை போகாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேவன் நிச்சயமாக சொல்கிறேன், அவருடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கி சொல்லுங்கள், உன் சித்தம் நான் செய்வேனப்பா, உன் சித்தத்தை செய்வதற்காக என்னை அழைத்த கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கர்த்தருடைய சித்தத்திற்காக என் வாழ்வு காலத்தை நான் அர்ப்பணிக்கிற போது என் தேவனாகிய கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்துவார். அவர் நடத்துகிற நடத்துதலின் பாதையில் நான் போகிற போது பாதம் கல்லில் இடராதபடிக்கு என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவர் என்று சொல்லி கர்த்தரை துதிப்பேன், 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 துதித்து கொண்டே இருப்பேன். துதிப்பாடி கர்த்தரை மகிழ்விப்பேன். அவருடைய மகிழ்ச்சியை என் வாழ்வு காலத்தின் சந்தோஷம் என்று சொல்லி கர்த்தருக்காக தன் வாழ்வு காலத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமாய் தேவன் மீது கட்டப்பட்ட கட்டிடமாய் உங்களை வைத்திருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்து உங்களை தாழ்த்தி விட முடியாது, அசைக்கவும் முடியாது. கண்மலையாகிய கிறிஸ்து உங்கள் பக்கபலமாய் இருக்கிறார். ஆமென். சந்தோஷமாக சொல்லுங்கள், நீர் என் கண்மலையப்பா, நான் தாழ்ச்சி அடையேன். என் தேவனாகிய கர்த்தர் நீர் என் பக்கபலமாய் பக்கத்துணையாய் இருக்கிறபடினால் நான் எப்போதும் சோர்ந்து போகிறவன் அல்லப்பா. என் தேவனாகிய கர்த்தர் நீரா எனக்கு எல்லாமும் ஆனவர் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ பிள்ளையே, உங்களை உயர்வடைய செய்வதே கர்த்தருடைய சித்தம். எத்தனை பேர் புரிந்து கொள்ள போறீங்க? கர்த்தருக்கு எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. என்னை நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், என்னை வாழ வைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வல்ல தேவனாகிய கர்த்தரே நீர் என் பக்கபலமானவர் என்று சொல்லி உம் சித்தத்தை செய்வதே என் வாழ்வு காலத்தின் நோக்கம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்வடை செய்வார். காட் பிளஸ் யூ.